ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட் ஆஃப்டர்நூன். நல்லா இருக்கேன் நம்புறேன். நம்ம தூங்கி முடிச்சு இன்னைக்கு அவசர அவசரமாக குளிச்சுட்டு ஃப்ரெண்டு ஊருக்கு போகிறாருன்னு சொல்லியிருப்பேன். நைட்டுக்கு ஃப்ளைட்டு இந்தியா போகிறாப்புல. அது ஸோ அதனால திங்ஸில் ஜாமான் பேக் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாப்புல. ஸோ அதனால நம்ம கிளம்பி போனட்டு நம்மளுக்கு ஷூட்டிங் நைட்டு தான். ஸோ நம்ம அதனால இன்னைக்கு வந்துட்டு போய் இங்கே இருந்துட்டு போய் பேக் பண்ண வேண்டியதுதான். ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு பேக் பண்ணி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த இப்போ போகிற வழியில் நம்ம வந்துட்டு வண்டிக்கு வந்துட்டு ஆயில் சேஞ்ச் பண்ண வேண்டியது வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆயில் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி காட்டிக்கிட்டே இருக்குது. இப்போ வரம் பாருங்க. அதனால ஓனர் வந்து ஆயில் மாற்றணும்னு சொல்லிட்டாரு. ஸோ அது வண்டிக்கு போய் ஆயில் மாற்றிட்டு மாற்றுறது வேண்டாம், வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா பாருங்க -101 கிலோமீட்டர் இருந்து காட்டுது பாருங்க. இந்த மாதிரி காட்டுது -101 கிலோமீட்டர் ஆயிடுச்சு ஆயில் மாற்றாம. இல்லை 10,000 கிலோமீட்டருக்கு ஒருத்தர் 5,000 ஒரு டைம் இன்னும் சொல்றாரு. இது மாற்றணுமா? அதனால இப்போ போய் நம்ம மாற்றுறதுக்கு அதை போய் மாற்றிட்டு இல்லை வாங்கிக்கிட்டு அப்புறம் கூட மாற்றிக்கலாம். நம்ம ஃப்ரெண்டு போயிட்டு ஒரு வேளை சாப்பாடு வாங்கிட்டு அவரை போய் பார்த்துட்டு பேக் பண்ணிட்டு, அவர் வீட்டில் பூனைக்குட்டி இருக்கு. அந்த பூனையை வந்து விட்டுட்டு போக முடியாது. அதனால என்ன ரூம்ல வச்சுக்க சொல்றாரு. அவர் 1 மாசத்துக்கு போறாரு. ஸோ அதனால போறோம். நம்ம சேனல் புதுசாக பார்க்கணும், லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நிறைய எவ்வளவோ சேனலை நீங்க சப்போர்ட் பண்ணி தான் இன்னைக்கு பெருசாலாம் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த சேனலையும் கொஞ்சம் வளர்த்து விடுங்க. நம்ம என்னவோ நம்ம ரியல் லைஃப் என்னவோ அதை தான் நான் உங்களுக்கு போட்டுட்டு இருக்கிறேன். ஃபேக்கா எந்த இதுவும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சா பண்ணுங்க. உங்களை யாருமே ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன், ஓகேங்களா? இப்போ நம்ம வந்துட்டு வண்டிக்கு ஆயில் வாங்க போறோம், ஓகேங்களா? சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு. செம பசி, கொலை பசியில இருக்கிறோம். சாப்பிட்றதுக்கு உண்டான சாப்பாடு இதுதான் நம்ம வாங்கிட்டு வந்தது. ஷவர்மா ஹவுஸ்ல இதெல்லாம் இருக்குங்கிறது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். நான் ஆக்சுவலா ஷவர்மா ஹவுஸ்ல ஷவர்மா கடைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இங்க பார்த்தா இங்க ஃபத்தான்னு சொல்லிட்டு இது பேர் முஃபாத்தாவான். நம்ம ஊர் முப்பாத்தா மாதிரி இது ஒரு முஃபாத்தா. இதெல்லாம் இருக்குது. நம்ம சாணப்பழம் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட்டு செம டயர்டுங்க. காலையில் சாப்பிடல. ஃப்ரெண்டு ஊருக்கு போறதுனால அவர் எனக்கு ட்ரீட் வைக்கிறாரு. சாப்பிட்டுட்டு நம்ம போக வேண்டியதான். ஷூட்டிங் வர போக வேண்டியது. டைம் ஆயிடுச்சு. ஓனர் போன் அடிச்சிட்டாரு. இங்கே பாருங்க, அவங்க செல்லக்குட்டி அங்கே நிற்கிது பாருங்க. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்ல மாட்டேங்கிறான், அவன் கோமா இருக்கான். அப்புறமே சொல்றேன். சாப்பிட்டுட்டு கூப்பிடுறாங்க. எங்கள் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து ஓரளவுக்கு ஜாமானெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வந்துட்டேன்னா எப்படின்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இங்க ஒரு ஆள் புதுசா, நம்மளுக்கு ஒரு புது ஆள் வந்திருக்காரு. பாத்தீங்களா இங்க பின்னாடி? உங்களுக்கு தெரியுதா பாருங்க. பூபு பாப்பா பாருங்க. பூபு வீட்டுல இருந்து பூனை இருக்குது. பூபு ஊருக்கு எடுத்துட்டு போக முடியாது. அதனால இப்ப போறாங்க 1 மாசத்துக்கு. அதனால நம்ம தான் 1 மாசத்துக்கு வச்சு பாத்துக்கணும். அதுக்கு தீனி இதெல்லாம் எல்லாத்தையுமே ஒரு பையில போட்டு மூட்டை எடுத்து வந்துட்டேன். என் ரூமே சின்ன ரூமே, உங்களுக்கும் தெரியும். என்ன பண்றது, பாத்துக்கணும்ல. இங்க எதுவும் விட்டுட்டு போக முடியாது. தனியா வீட்டுல விட்டுட்டு போனா அது வாயில ஜீவம். அதுக்கு சாப்பாடு போடணும்ல, பராமரிக்க முடியாது இல்ல. தனியா எவ்வளவு நாளைக்கு ரூம்ல சும்மா கிடக்கும், சாப்பாடு வைக்க முடியாது. அதனால நான் இங்க தூக்கிட்டு வந்துட்டேன். ரூம்ல வச்சுக்கிட்டா பாத்ரூம்ல ஒரு பக்கம் அதுக்குன்னு கூண்டு மாதிரி இருக்குல்ல, அதில் வச்சுக்கிட்டா அதுல இருந்துக்கும். சாப்பாடு போட்டுக்கிட்டா அது சாப்பிட்டுக்கிட்டு அது பட்டுக்கே இருக்கும். அதனால நம்ம ரூமுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம். அவனுக்கு நைட்டு ஃபிளைட், என் ஃப்ரெண்டுக்கு மாப்பிளைக்கு அவனுக்கு நைட்டு. ஸோ நம்ம வந்து இப்போ மும்லக் ஹாஸ்பிட்டல், கிங்டம் ஹாஸ்பிட்டல் இருக்கு பாருங்க, இந்த கிங்டம் ஹாஸ்பிட்டல் கிட்ட இருக்கோம். சரி நம்ம போயிட்டு இதை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நான் கரெக்டாக 5 மணிக்கெல்லாம் ஓனர் வர சொல்லிட்டாரு. நம்ம ஷூட்டிங் போக வேண்டியது இருக்கு. இங்கே நேற்று வரி இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பார்க்கலாம். வைக்க போறாங்க. இதுதான் இன்னைக்கு ஷூட்டிங்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு ரோட்டையே ஃபுல்லாக செட்டப் பண்ணி, ஒரு ரோடு ஃபுல்லாக இவங்களாம் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளைக்கு வளர்னா வர மாதிரி வச்சிருக்காங்க செட்டப் பண்ணி. உங்க பாருங்க எப்படி. இன்னும் வந்துட்டு இன்னும் ஆரம்பிக்கல. ஸோ ஆரம்பிக்க போகும்போது கேமராலாம் அங்கே செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த ரோடையே பிளாக் பண்ணிட்டாங்க. இங்கே தான் ஷூட்டிங்கு. ஸோ வேற லெவலில் இருக்கும். ஆரம்பிச்சோன்னு எப்படி இருக்குன்னு காட்டுறோம் பாருங்க. கல்யாணம் ஆரம்பிக்க போகுது இன்னும் கொஞ்ச நேரத்தில். இப்போ பாருங்க, எல்லாரும் இத்தனை பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. அரபி தோப்புலாம் போட்டுட்டு வேற லெவலில் இருக்கிறாங்க பாருங்க எல்லாரும். இவங்க தான் டான்ஸ் ஆடுவாங்க. அந்த கையில் கத்தி வச்சிருக்கோங்க. நடுவில் ஃபயர்லாம் கொளுத்தி விட்டு இது ட்ரெக்கிங் இது பண்ண மாதிரி இருக்குது. ஷூட்டிங் கல்யாணம் பண்றது ஒரிஜினல் ஷூட்டிங் பாருங்க. கல்யாணம் ரியல் மேரேஜ் மாதிரி இருக்கு. கேமராமேன்லாம் நிறைய இருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா இப்படிதான் இருக்கும் ரியல் மேரேஜும். இங்க இப்படிதான் இருக்கும். நம்ம மேரேஜ் எப்படி கலந்துக்கிறோம் அப்படிதான் இருக்கும். ஷூட்டிங்ல நல்லாவே இருக்கும். என்ஜாய் பண்ண வேண்டியதான் பார்த்து. பாருங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க பாருங்க. ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு டேக்கில் வச்சு சீன் எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கேமரா ஒரு பொசிஷன் வச்சு எடுத்துட்டு அடுத்தது அதே போய் வேற மாதிரி எடுப்பாங்க. எல்லாம் ரெடியாக டான்ஸ் ஆடுறதுக்குலாம் ரெடியாக இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எல்லாம் கத்தி வச்சுக்கோங்க. எல்லாமே இந்த சென்டரில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க. சூப்பராக இருக்கும். இங்கே இப்படி தான் ஆக்சுவலாக ரியலாகவும் கல்யாணம் இப்படி தான் ஆகும்.
YouTube. இப்பதாங்க ஷூட்டிங் முடிச்சிட்டு வரோம். மணி எத்தனை மணி கரெக்டா 3:54, அதான் 4 மணி ஆக போகுது. இப்பதான் ஷூட்டிங் முடிச்சிட்டு ரூமுக்கு வந்துட்டு இருந்தேன். ஓனர் சொன்னாரு, அவர் இறக்கி விட போன ஓனர் வந்துட்டு இல்ல, இஸ்திரால எப்போதும் போவாரு, ஃப்ரெண்டுங்களோட போய் உட்காந்துருப்பாரு. அது வெள்ளிக்கிழமைல வீக்கெண்டு, கொஞ்சம் ஒரு வாரமா ஆச்சு ஷூட்டிங் அதிகமா இருந்ததுனால, ஒரு வாரமா எங்கேயுமே போலையா, அதான் சொன்னாரு ஃப்ரெண்டே பார்க்காம இருக்கிறேன், ஒர்க் அதிகமா இருக்கு போய் விட்டுன்னு சொன்னாரு. விட்டுட்டேன். சரி நீ போய் படுத்துக்கோ, நான் தூங்கி நான் காலையில போயிட்டு அவர் ஃப்ரெண்டோட போயிடுவாரான் ரூமுக்கு. போயிட்டு சாயங்காலத்துக்கு மேல எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஒரு 3-4 மணிக்கு மேல நான் எந்திரிச்சு அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இப்போ நம்ம ரூமு கிட்ட போய் வந்தாச்சு. பக்கத்துல இதான் நம்ம ரூமுக்கு இப்போ திரும்புற ரோடு. இப்போ போய் நம்ம ஒன்றும் சாப்பிடல, போய் சாப்பாடு நான் எடுத்துட்டு வந்துட்டேன் ஷூட்டிங்ல இருந்து. இப்போ நம்ம சாப்பிடணும். இந்த கார் இருக்குல்ல, இதுதான் நம்ம ரூம். போய் நம்ம இங்க போய் காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுவோம். இந்த கேப்ல தான் எப்போதும் பார்க் பண்ணுவேன், பண்ணிட்டு வந்துடுவோம். நம்ம போய் சாப்பிட வேண்டியதுதான், பசிக்குது. ஆனால் நம்ம இது வரைக்கும் நம்ம எதுவுமே சாப்பிடல. இங்கே ஒரே ஒரு கேப் இருக்கா, நம்மளுக்கு விட்டுருக்கணும். ஓகே, போய் நம்ம காரை பார்க் பண்ணிட்டு ரூமுக்கு போய் சாப்பிட வேண்டியதுதான். நம்ம ஒன்றும் சாப்பிடாம இருக்கிறதுனால எனக்கு மயக்கம் வந்துருச்சுங்க. பயங்கரமா போச்சுங்க ஷூட்டிங். ஆக்சுவலா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. அதாவது சொன்னேன், இந்த ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுட்டாங்களா, அதனால பயங்கர ஒரே டான்ஸ் ஆட்டமும் ஒரு பயங்கரமா இருந்தது. ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. சரி ஓகே, நம்ம இப்போ போயிட்டு நிறுத்திட்டு போய் சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதுதான். இந்த விளையாட இதோட முடிச்சுவோம். சரி, நாளைக்கு சந்திப்போம். டேக் கேர், தேங்க்யூ, பாய், பி சேஃப்.